ஹலோ, குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம 3 ஷேப் 3 மாதிரி எந்த சைடு வேணாலும் என்ன சைஸில் வேணாலும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு க்யூட் ரேபிட், ஸ்லீப்பிங் ரேபிட் வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறேன்னு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு அதேமாரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக க்யூட் ரேபிட் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே ஒரு சர்க்கிளை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்குல்ல, அதை அப்படியே இங்கே கொண்டு போய் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இயர்ஸ், பன்னியோட இயர்ஸ் வரைய போகிறோம். அதோட இன்னர் இயர்ஸ்க்கு ஒரு லைன், அதேமாரி இன்னொரு இயர்ஸ் வரைய போகிறோம். அதோட இன்னர் இயர்ஸ்க்கு ஒரு லைன். நெக்ஸ்ட்டு லெக்ஸ் வரைய போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் பல்ஜ் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடணும். இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க அழகா, தெரியாத மாதிரி. சேம், ஆனால் இங்கே 3 மாதிரி வரையணும். ஒரு பிக் 3, அப்புறம் இப்படி வரைஞ்சிட்டு இதையும் டெலீட் பண்ணி எரேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி இன்னொரு ஹேண்ட். இப்போ இங்கே ஒரு டெய்ல். அவ்வளோதான். இப்போ நம்ம ஐஸ், நோஸ், மவுத் வரைய போகிறோம். ஐஸுக்கு இது ஸ்லீப்பிங் ரேபிட் தானே, அதனால் இந்த மாதிரி 2 லைன்ஸ். க்யூட்டாக ஒரு நோஸ், மவுத்துக்கு ஒரு W. அப்புறம் தூங்குறதுனால ஐப்ரோஸ் எப்படி இருக்கும்? நார்மல் ஐப்ரோஸ். அவ்வளோதான். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பண்ணிவிட்டு அழகாக எரேஸ் பண்ணிடணும். இப்போ இது ஸ்லீப்பிங் ரேபிட் தான். அதனால் ஸ்லீப்பை இண்டிகேட் பண்ணுறதுக்கு இசட் போட போகிறோம். அப்படியே ஒவ்வொரு இசட்டாக சின்னதாக வரைகிற மாதிரி. இதுதான் ஸ்லீப்பிங் சிம்பிள். இப்போ நம்ம கலர் பண்ணலாம். ரேபிட்க்கு க்யூட்டாக 2 ப்ளஷஸ் போட்டுக்கலாம். அதே பிங்க் கலர் இந்த இன்னர் இயர்ஸ்க்கு பிங்க். ரேபிட் ஒயிட் கலர் தானே இருக்கும், நம்ம வேணால் லைட்டாக சாண்டல் கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ளூ கொடுக்கலாம். டார்க் ப்ளூவாக இருக்குது, ஸ்கை ப்ளூ. கொஞ்சம் ஐலாஷஸ் போட்டுக்கலாம், க்யூட்டாக இருக்கும்ல. அவ்வளோதான். ஈஸியாக க்யூட்டான ரேபிட் ஈஸியாக வரைஞ்சாச்சு. அழகாக வரைஞ்சி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பை பாய்.